அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு எமது வணக்கங்கள். இன்று தாயகத்தில் இருந்து திருமிகு கலாநிதி உதயசீலன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். நாங்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட விடயம் அணையா விளக்கு, அதாவது செம்மணி புதைகுழியில் 3 நாள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற அணையா விளக்கு போராட்டத்தை பற்றி நாங்கள் இன்று பேச இருக்கின்றோம். வணக்கம் திருமிகு உதயசீலன் அவர்களே. வணக்கம். செம்மணி புதைகுழி என்பது 1998ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன். அந்த சோமரத்ன ராஜபக்ஷ என்ற சிப்பாயால் அடையாளம் காட்டப்பட்டது. கிருசாந்தியினுடைய கொலை வழக்குக்கு பிற்பாடு வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட கிருசாந்தியும் அவர்களுடைய குடும்பத்தின் இந்த வழக்கு வந்த பொழுதுதான் இந்த செம்மணி புதைகுழி வெளிச்சத்துக்கு வந்தது. இன்று ஆயுதம் மௌனிக்கப்பட்டு 16 வருடங்கள் நிறைவடைந்த பின்பும் இந்த செம்மணி புதைகுழி சம்பந்தமான எந்த விசாரணைகளுமே நடைபெறவில்லை. 16 வருடங்களாக தமிழ் அரசியல்வாதிகள் குருடர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒரு முக்கிய சாட்சியாகவும் அமைகின்றது. சர்வதேச விசாரணை வேண்டாம், உள்ளக விசாரணையே போதுமானதென்று காட்டமாக திரு சம்பந்தன் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் பல இடங்களில் பேசியிருக்கின்றார்கள். சுமந்திரன் பல கூட்டங்களில், வெளிநாட்டுகளில் கூட, புலத்தில் கூட பல இடங்களிலே இன அழிப்புக்கான விசாரணை முடிந்து விட்டது என்று கூட இவர் பேசியிருக்கின்றார். இவர்கள் பேசியதை மக்கள் இன்னும் மறந்து விட்டார்களா இல்லையா என்பது தெரியவில்லை. செம்மணியிலே நடைபெறுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டம் சம்பந்தமாக உதயசீலன் அவர்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். 96 காலப்பகுதிக்கு பிறகு பல்வேறு காலப்பகுதிகளில் பல்வேறு புதைகுழிகள் இங்கு கண்டுகொள்ளப்பட்டன. அவற்றில் சில அகழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு குறிப்பிட்ட காலத்தின் பின் அவை கைவிடப்பட்டும் இருக்கின்றன. பல விசாரணைகள் என்னும் பெயரில் சில நடைபெற்றன. ஆனால் எங்கும் நீதி நிலைநாட்டப்படவில்லை என்பதை எங்களுடைய வாதமாக இருந்தது. இறுதி யுத்தம் நடந்த கால பகுதிகளும் சரி, அந்த பகுதிகளிலும் சரி, யாழ்குடா நாடு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்த பிற்பாடு அனைவராலும் பேசப்பட்ட கிருஷாந்தி குமாரசாமி அவர்களுடைய படுகொலையை தொடர்ந்து அந்த வழக்கின் மிக முக்கிய குற்றவாளியாக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர். ஏறத்தாழ 600 பேருடைய உடலங்கள் இந்த செம்மணி வெளியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கின்ற ஒரு சந்தேகத்தை அவர் வெளியிட்டிருந்தார். ஆனால் அந்த நிலையில் அவரது 2வது வாக்குமூலத்தையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னால், தாங்கள் 2வது முறையாக சென்ற பொழுது தாங்கள் புதைத்திருந்த இடங்களில் அந்த உடல் பாகங்கள் அல்லது அந்த தொகுதிகள் இல்லாது போயிருந்ததையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏறத்தாழ அவரது மறைந்த கிருஷாந்தி குமாரசாமி, அவரது தாய் மற்றும் உறவினர் மற்றும் தம்பி ஆகியோரின் கொலை குற்றங்கள் தொடர்பாக பேசப்பட்டன. அது தொடர்பில் நீதிமன்றம் வரை சென்றது. ஆனால் காணாமல் ஆக்கப்பட்டோர் என்று நிலத்தில் மக்கள் போராடி கொண்டிருக்கும் நேரத்தில் மற்றையோருக்கு என்ன நடந்தது என்பது இதுவரை அதாவது அதற்கு உத்தியோகபூர்வமான முறையில் யாராலும் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முதல் இதற்கிடையில் மன்னார், குக்குளாய் போன்ற பல இடங்களிலும் புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் அவற்றுக்கான நீதி விசாரணைகள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மறுக்கப்பட்டதாகவே இருந்தது. இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாக அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் ஒரு நகர அபிவிருத்தி யூடிஏயால ஒரு அகழ்வு செய்யப்பட்ட நிலையில் அங்கு மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினரும் அந்த அந்த சுடலை அந்த இந்துக்களுக்கான அந்த இறுதி எரிக்கக்கூடிய அந்த சுடலையை கமிட்டியில் இருக்கக்கூடியவர் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். இதை நாங்கள் முறைப்படியாக அகழ வேண்டும் என்று. அதனை தொடர்ந்து அகழப்பட்ட போது அங்கு 19 எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஸ்கெல்டன் கண்டுபிடிக்கப்படும். இங்க மிகவும் வேதனையான ஒரு விஷயம், அனைவரது மனதையும் உழுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், காணப்பட்ட அந்த குழந்தைகள் உடலங்கள்.
எலும்புக்கூடுகள், 4 குழந்தைகள், அவற்றில் 10 மாதம் நிறந்ததாக இருக்கலாம் அல்லது உடனடியாக பிறந்த குழந்தைகளாக இருக்கலாம் என்று உடனடியாக அந்த எலும்புக்கூடுகளுக்கு உருவம் கொடுக்கப்பட்டு ஏஐ படங்கள் எல்லா இடமும் பரவுகின்றன. அந்த படங்களை பார்க்கும்போது, அந்த குழந்தைகளின் எலும்பை பார்க்கும்போது, ஒரு சாமானியனின் நெஞ்சு ஈரக்குலை அத்தனையும் உருகி போய்விடக்கூடிய அந்த வேதனை மிகுந்த சம்பவம். அந்த வலி மிகுந்த அந்த வேதனையின் பின்பாடு அனைவருக்குள்ளும் ஒரு தீ எழுந்தது. இதுவரையும் நீதி கோரி மக்கள் எத்தனையோ முறை போராடி இருக்கின்றனர். ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த குழந்தைகள் என்ன செய்தனர்? இவர்களை யார் கொன்றார்கள்? முக்கியமாக அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்த பொழுது எனது மகன் கேட்கிறார், 6 வயது மகன் கேட்கிறார், இவர்களை யார் கொன்றார்? இதே கேள்வி அத்தனை பெற்றோர்கள் மத்தியிலும் இருந்தது. அந்த நிலையில் மக்கள் மத்தியில் இருந்த ஒரு தீ, அந்த தீ இவர்களுக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்று இது காணாத யார் கேட்பார்கள் என்று சொல்லி சொன்னால் மக்கள் அரசியல் கட்சிகளை காலாகால நம்பிக்கொண்டிருந்தார்கள். நான் அரசியல் கட்சிகளை குறை சொல்லவில்லை. அந்த அரசியல் கட்சிகளில் மிகவும் நேர்மையான பலர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலராக சில விடயங்கள் மூடி மறைக்கப்படுவதாக மக்கள் பரவலான குற்றல் சொன்ன நிலையில் இன்று மக்களாகவே வெகுண்டெழுந்து ஒரு முக்கியமான தருணத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து அதன் உயர்ஸ்தானிகர், மனித உரிமைகள் சார்ந்த ஒரு உயர்ஸ்தானிகர் வருகின்ற நிலையில் அவருக்கு அமைதியான முறையில் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை செய்து நமக்கு ஒரு முறையான நீதியை வழங்குங்கள், இந்த படுகொலைகள் நிகழ்த்தியவர்களுக்கு மீது சரியான தண்டனையை மேற்கொள்ளுங்கள். வருபவர் டாக்டர் வந்து மனித உரிமை ஆணையாளர், ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனர் தான் வருகின்றார், போல்கர் துர்க்னு சொல்லி ஜெனிவால இருந்து கமிஷனர் வந்தாரு. இந்த நேரத்திலே நீங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் செய்வது வந்து மிகவும் ஒரு பொருத்தமான விடயமும் கூட. இது எந்த அளவுக்கு இந்த மனித உரிமை ஆணையகத்தால் உள்வாங்கப்படும் என்பது வந்து அடுத்த கேள்விக்குறி. ஏன்னா மனித உரிமை ஆணையாளர்கள் நேர்மையாக நடந்தாலும் பிறகு அங்கு வருகின்ற இந்த அறிக்கைகள் இந்த மனித உரிமை ஆணையத்திலே இருக்கின்ற 49 நாடுகளும் தான் முடிவு செய்து அதை நீர்த்து போகின்றார்கள். இது ஒன்று. ஆனால் இன்று சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று சொல்லி, உள்ளக விசாரணையை போதுமானது என்று சொல்லி சர்வதேச விசாரணையை நீர்த்து போக வைத்தவர்களே சம்பந்தனும் சுமந்திரனும் தான். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை. நாங்கள் பல இடங்களிலே கூட சுமந்திரன் பேசியிருக்கின்றார், இன அழிப்பு விசாரணை முடிந்து விட்டது. அப்ப இன்று இவர்கள் போலியான முகமூடியை போட்டுக்கொண்டு, சம்பந்தன் அவர்கள் காலமாகிவிட்டார்கள், சுமந்திரன் போன்றவர்கள் இப்படியான கூற்றுக்களை கடந்த காலங்களில் சொல்லிவிட்டு இன்று போலியான முகமூடியை போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற வேலைகளை தான் செய்கின்றார்கள். 16 வருடங்கள் கடந்தும் இன்றும் நீதிக்காக புலத்தில் இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் சரி, தாயகத்தில் இருக்கின்ற தாய்மார்கள், சொந்தங்கள், உறவுகள், நீங்க சொன்னீங்க பச்சை குழந்தைகளை கூட படுகொலை செய்திருக்கின்றார்கள் இந்த இலங்கையினுடைய ஈவிரக்கமற்ற இராணுவம். அப்ப இதுக்கு நாங்கள் நீதியை தேட வேண்டுமாக இருந்தால் தாயகத்திலிருந்து பேரெழுச்சியுடன் பல போராட்டங்கள் நடைபெற வேண்டும். தொடர்ந்து கூறுங்கள். மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு மக்கள் ஒரு தகுந்த பதிலடியை இன்று கொடுக்கிறார்கள். மக்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டே இருக்க முடியாது. ஏனெனில் முக்கியமாக இந்த போராட்டத்தின் முடிவில் வைக்கக்கூடிய அந்த 6 அம்ச கோரிக்கைகள் என்னத்தை சுட்டி நிற்கின்றது என்றால், நடைபெற்றது இனப்படுகொலை, நீதியான சர்வதேச விசாரணை வேண்டும். இதுதான் இந்த போராட்டத்தின் இறுதியிலே இந்த போராட்டத்தை சேர்ந்த மக்களால் சர்வதேசத்துக்கு வைக்கப்படுகின்ற செய்தி, முறையான சர்வதேச விசாரணை வேண்டும். இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், நடத்தப்பட்ட படுகொலைகள் அத்தனைக்குமாக ஒரு சர்வதேச விசாரணை நீதியாகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்தப்பட வேண்டும் என்பதை இன்று மக்கள் கேட்டு நிற்கின்றனர். அப்ப அரசியல்வாதிகளை நம்பி அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இருப்பதை விட மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டால் இது போன்ற கோரிக்கைகள் தொடர்ந்து வளரும். அது எந்த அளவுக்கு வீரியம் கொண்டு இந்த போராட்டம் நிறைய மக்கள் அங்கு அந்த புதைகுழி இடத்திலே நிற்கின்றார்களா? புதைகுழி இடம் வந்து நீதிமன்ற விசாரணைக்கு கீழே இருக்கிறபடியா அதற்கு பக்கத்துலதான் அந்த ஒழுங்கமைப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இறுதியாக கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழி வந்து ஒரு மயானம், இந்து மயானத்துக்கு உள்ளே இருக்கிற பகுதி. அது முற்றுமுழுதாக நீதிமன்றத்துக்கு கீழ் இருக்கிறபடியா அந்த பகுதிக்கு செல்ல முடியாது. அதற்கு அருகில் உள்ள பகுதியில் தான் இந்த போராட்டம் வந்து முன்னெடுக்கப்படுகிறது. நாளைய தினம் ஒரு வெகுஜன போராட்டமாக இருப்பதால நாளைய தினம் மிக பரவலாக இலங்கையின் பல பகுதிகளிலும் இருந்து வடக்கு, கிழக்கு, வட மாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களில் இருந்து மக்கள் திரண்டு வருவதாக இருக்கிறார்கள்.
அந்த நிலையில் அந்த ஒட்டுமொத்த மக்களையும் அவர்களது பேரணியையும் நீங்கள் நாளைய தினம் காணொலிகள் வாயிலாவோ அல்லது செய்திகள் வாயிலாவோ பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்று காலையில் இருந்து இந்த போராட்டத்தை தவிர்க்க முடியாது என்று அனைத்து தரப்பினரும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அரசியல்வாதிகள் உட்பட இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் என்றுமே வந்து சென்று கொண்டிருக்கக்குள் அத்தனை பேருமே இந்த இந்த நிலத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லுவாங்க. அனைவரும் இந்த சிவில் அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு இதுல ஒரு புதிய அமைப்புடைய பெயர் வந்திருக்கின்றது, மக்கள் செயல் அமைப்பு என்று சொல்லி. இந்த மக்கள் செயல் அமைப்பில் யார் யார் இருக்கின்றார்கள் என்பது பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூறுங்க. மக்கள் செயல் அமைப்பின் ஒரு செயற்பாட்டாளர் நான். இது நாங்கள் கடந்த காலங்களில் மக்கள் சார்ந்த இப்ப அண்மையில் பெய்த கடும் மழையில் கூட மக்களுக்கு முதலாவதாக அல்லது முன்மாதிரியாக நின்று உதவிகளை செய்தது அல்லது ஈவன் அரச நிறுவனங்களே எங்களிடம் உதவிகளை கேட்கக்கூடிய மாதிரி. என்றால் ஒரு அரச இயந்திரம் வந்து ஒரு அவர்களுக்கான சில வரையறை இருக்கு. ஒரு வெள்ளம் வந்து சனமிடம் என்றால் அவர்கள் போய் தங்கள் இடைத்தங்கள் முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டு அவர்களது கூட வழங்கப்படும். ஆனால் கல்வி, மக்களின் வாழ்வாதாரம், மக்களின் செயற்பாடுகளுக்காக ஒரு உழைத்து கொண்டிருந்த அமைப்பு அது மக்கள் செயலுக்கு கீழே உலக தமிழ் மாணவர் ஒன்றியம், சிறகுகள், இளவாலை வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இந்த மலைக்கு 2 பேர் செய்தார்கள், தென்மராட்சி அபிவிருத்தி குழு, அப்படி பல அமைப்புகள் சேர்ந்து ஒரு 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 மக்களின் தேவையை ஒரு குடையில நின்று அதை கோஆர்டினேட் பண்ணி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த மக்கள் செயல். உண்மையில இவர்கள் எல்லாருக்கும் ஒரு பொது பேரை கொடுத்து ஒரு ஒரு வடக்குல ஒரு தேவை இருக்குன்னு சொல்லி சொன்னா இங்க இருந்து ஒருத்தர் போறதை விட அங்க அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை எங்களோட உள்ளிட்டு அங்க வேலை செய்யறது சுகமா இருக்கும்ன்றதுக்காக செய்தது. இந்த மக்கள் செயல் என்ற பெயர் ஒரு அரசியல் செயற்பாடாக முதலாவதா இதுதான் வந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னால மக்கள் சார்ந்த பல செயல்ல இருந்தபடியா அது 10ஓட 11 யாருமே அதை கண்டுகொள்ளாம இருந்தது. அதான் உண்மை. அப்ப அவர்களும் ஏதோ ஒரு இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறாருமா, மக்கள வாழ்வாதாரம் இது எத்தனையோ அமைப்புகள் யூடியூப்கள் இருக்கிற மாதிரி இவையும் யாரோ உண்டு. ஆனால் இந்த மண்ணுல ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட, மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு தூய அரசியல் இயக்கம் ஒன்றுன்ற தேவை எப்பவுமே இருந்து கொண்டிருந்தது. அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் அந்த மக்கள் இருக்கீங்க. அப்ப தொலைநோக்குல இதை உருவாக்கக்குள்ள நாங்கள் தீர்மானிச்ச விஷயம் எப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு நாடு யுத்தத்துக்கு பின்னர் வளர வேணும் என்று சொல்லி சொன்னா, பொருளாதாரத்திலையும் அவர்களது வாழ்வை திறன்லையும் வரணும்னு சொன்னா, வரலாறு எடுத்து பார்க்கக்குள்ள எங்களுக்கு முன்னுக்கு வரக்கூடியவர் சிங்கப்பூர் லீ வான் குக் தான். அவருடைய கட்சிக்கு பேர் பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி, மக்கள் செயல். அதுல இருந்த அந்த கட்சியை நீக்கி விட்டு நேரடியாக மக்கள் செயல், அது தமிழ் தேசியத்தை குறிக்கும் முகமாக சிவப்பு மஞ்சள் அதுல சின்னத்தை நீங்கள் பார்த்திருப்பீங்க, இல்ல நீங்க இதுல காட்சிப்படுத்தினாலும் நல்லது. வர்ணங்களை கொண்டும் அதுல மக்களின் சக்தியை குறிக்கிறதுக்காக அந்த கை என்ற அந்த குறியீடோடு நாங்கள் இதை உருவாக்கும் பொழுதே மக்கள் ஒரு நாள் இப்படி ஒரு சக்தியை தேடுவார்கள் என்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் அப்பவே வச்சிருந்தோம். மக்களுக்கான அந்த நம்பிக்கை, மக்கள் இந்த இவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு அமைப்பு ஒன்று அவர்களுக்கு தேவை, அவர்களது குரலாக இருப்பதற்கு. இது தேர்தல் அரசியல் அல்ல, வாக்கு அரசியல் இல்லை. இன்றைக்கு பல்வேறு கொள்கைகள், பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் அதுல இருக்கிறார். பிரதானமாக நீங்கள் சொல்லப்பட்ட அத்தனை கட்சிகள். ஏனென்றா அத்தனை பேரையும் தமிழ் தேசியம் என்ற ஒற்றை சொல்லுல உணர்ச்சி கொண்டு அதை வேலை செய்து முதலாவது ஒரு அரசியல் செயற்பாடு இவ்வாறான ஒரு மிகப்பெரிய செயற்பாடாக இருந்தபடியே இன்றைக்கு பேசுபொருளா இருக்குது. அத்தனை பேருமே தேடிடும், இவை யார், இவை யார், இவை யார், இவைக்கு என்ன பின்னால இவ என்ன பார்த்துச்சுன்னா இவருக்கு அந்த நான் வாக்களிச்சிருப்பேன், நான் ஒரு கட்சிக்கு வாக்களிச்சிருப்பேன். அது அந்த கொள்கை பிடிப்புல இருக்காது, வாக்களிக்கிறதுக்காக வாக்களிச்சு. அதே மாதிரி ஒரு கட்சியில ஒரு பதவியில ஒருத்தர் இருந்திருப்பார், அவருக்கு கட்சியில தலைமையோ அல்லது அந்த கட்சியில கொள்கைகள் பிடிக்காம இருந்தாலும் அதுல ஒரு இதய சுத்தியோட இருந்திருக்கு. இன்னைக்கு அப்படியான ஒரு பல்வேறு வேற்றுமைகள் உள்ள பல பேர் ஒற்றுமையாக தூய தமிழ் தேசியம் என்ற ஒரு ஒற்றை சொல்லு நின்றுதான் இதை நடத்தி கொண்டு போயினா மக்களா. இப்ப எங்களுடைய இப்ப மன்னிக்க வேண்டும், இப்ப எங்களுடைய அனுபவத்தின்படி நாங்கள் கண்கூடாக காண்ட விடயங்கள் பல சிவில் அமைப்புகள் அங்கே உருவாக்கப்பட்டன. இந்த சிவில் அமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்படுவதும் காணாமல் போவதும் உருவாக்கப்படுவதும் காணாமல் போவதுமாக தான் இருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது, இந்த சிவில் அமைப்பு கண்டு உருவாக்கப்படுகின்ற இந்த அமைப்புகள் கூட ஒரு அரசியல் கட்சிகளுடைய ஆள்கைக்குள் தான் செல்கின்றது. அரசியல் கட்சிகள் அவர்களை வழிநடத்துகிற மாதிரியான இதுக்கெல்லாம் போகணும். சிவில் அமைப்பு வந்து ஒரு தனியாக மக்களுடைய நலம் சார்ந்து வேலை செய்யப்படிய ஒரு அமைப்பு, அரசியல் கட்சி சார்ந்து இருக்கக்கூடாது. அதே போன்று இந்த மக்கள் செயல் அமைப்பு சரியான நேர்மையாக நேர்த்தியாக வேலை செய்யமாக இருந்தால்
உங்களுக்கு எப்படியான இடையூறுகள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றதா? பிரதானமாக அரசியல் கட்சிகளில் இருந்தே தொடங்கும். அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும். ஆனால் இங்கு மிக முக்கியமாக கட்டி எழுப்பப்பட வேண்டிய விடயம் மக்களுக்கு எங்கள் மீதான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாங்கள் கட்டியமைக்க வேண்டுமானால் அது ஒரு நீண்ட காலம், உடனடியாக ஒரு நாள் 2 நாள்ல நம்பிடக்கூடாது. அதுக்கு 5 வருடங்கள் ஆகலாம், 10 வருடங்கள் ஆகலாம். அப்ப தேர்தல்ல நேரடியா வாக்கரசியல் என்று சொல்லி ஒன்றுக்குள்ள போய்க்குள்ள அட இவங்களும் அப்படித்தான் மண்ணெண்ணு செஞ்சுட்டு இதுல ஒரு பேர் எடுத்து போட்டு அலையால் சீட் எடுத்து கொண்டு போறோம். இது இங்க ஆசனங்கள் முக்கியம் அல்ல. மக்கள் அந்த இயக்கத்தின் மீது, அந்த அரசியல் இயக்கத்தின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை. இவர்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும் என்ற ஒரு அந்த நம்பிக்கையே மக்களுக்காக நிக்கிற இடத்துலதான் அதை கட்டமைக்கலாம். அப்ப முதல்ல இது ஒரு அரசியல் இயக்கமாக கட்டமைக்கப்பட வேண்டும். இது அரசியல் இயக்கமாக கட்டமைக்கப்பட்ட பிற்பாடு இங்கு தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் தங்களை ஒருமித்து சில கோரிக்கைகளை, அதாவது ஒரு கிங்கை விட கிங் மேக்கரா இருக்கலாம். அப்ப அவ என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அங்க அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த நல்ல சிந்தனை உள்ள நல்லவர்களை முன்னிறுத்துற பட்சத்துல இவர்கள் அந்த கூட்டணிவுக்கு ஆதரவளிக்கலாம். இல்லாட்டி இவர்கள் நாளைக்கு கோல் பண்ணி அந்த கட்சியில இருக்கிற அத்தனை பேருமே வெளியில வந்து போட்டி போடுவாங்க, இவரோட சேர்ந்து நிற்பாங்க. அப்ப இங்க இப்ப எந்த ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னா, நான் ஒரு அரசியல் இயக்கத்தை வச்சிருக்கிறேன், நானே கட்சி தலைவராகவும் நானே பாராளுமன்ற உறுப்பினராகவும் நானே அமைச்சராகவும் இருந்து கொண்டிருக்கிறபடியாத்தான் அங்க ஒரு பயஸ் கொண்டு வருகிறது. நான் எந்த பதவிகளையும் அலங்கரிக்கல. மக்களோட நலன் தான் முக்கியம், இந்த இயக்கத்தின் நலன் தான் முக்கியம். இப்ப உண்மையில நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசின் கூட கட்சியின் செயலாளர் எந்த பதவியிலையும் இல்லை, அரசாங்கத்துல இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு விளங்க பண்ணிக்கிறேன். சரிதான். அவர் எல்லா இடமும் கட்சியின் செயலாளராக அதை ஒருங்கிணைச்சு கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பதவி எடுக்க. அப்ப இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஒரு கட்சியை தொடங்கி நான் தான் மக்கள் நலன் சார்ந்தும் கதைக்க போறேன் என்று போட்டு அப்புறம் நானும் ஒரு பதவியை எடுத்தேன்னு சொல்லி சொன்னா அங்க என்னுடைய நம்பகத்தன்மை மக்களுக்கான எந்த பதவி பதவிகள் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் மக்களுக்காக நிற்போம். ஆனால் நாங்கள் நல்லவர்களை சுட்டி காட்டிக்க மக்கள் ஓகே இவர்கள் சொல்றது நல்லதாக இருக்கும் என்று சொல்லிக்க இந்த மக்கள் மீதான நம்பிக்கையை முன்னெடுத்து சென்று ஒரு அரசியல் இயக்கமாக இது மாற்றப்பட்டு அதன் பின்னர் அரசியல் கட்சிகளிடையே ஒரு வேண்டுகோள்களை விடுவிக்கப்படும். அந்த வேண்டுகோள்களை அப்பவும் அவர்கள் மறுத்து இல்ல சாகும் வரைக்கும் நான் தான் எம்பி என்றெல்லாம் இருப்பினமாக நாங்கள் சாகும் வரைக்கும் பதவியில தான் இருப்பமா இருந்தா அதனுடைய கன்சிக்வன்ஸ் அதனுடைய விளைவுகள் அவர்கள் அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல் எல்லாம் அவர்கள் அனுபவிப்பார்கள். ஏனென்றா அவர்கள் இந்த கட்சியில இருந்தே அதை ஏற்றுக்கொள்ளாத பல பேர் ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கு. இப்ப நாங்கள் வந்தோட ஒரு கட்சியை தொடங்க போறோம், நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயும் போய் கதைச்சினாங்க. அப்ப மக்கள் செயல பேர் தெரியல, மக்கள் செயலை யாருக்கும் தெரியல, மக்கள் செயலை யாரும் மதிக்கவும் இல்லை. கேட்டனாங்க நீங்கள் இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு குரலா கேளுங்க. இன்னைக்கும் சொல்றோம், நாங்கள் யாரும் எதிரி இல்லை, அத்தனை கட்சி தலைவர்களும் எனக்கு பழக்கமானவர்கள், அத்தனை கட்சியிலையும் நண்பர்கள் இருக்கிறார். ஆனால் ஒரு கொள்கை என்று வரைக்குள்ள அப்ப அவர்கள் கட்சி சார்ந்து யோசிப்போம். ஆனா நாங்கள் என்ன யோசிக்கிறோம், தமிழ் தேசியம் என்ற எல்லாரும் கதைக்கிறோம். தமிழ் தேசியம் என்ற ஒற்றை புள்ளியில அத்தனை பேரும் சேருங்க. இங்க தவறிழைக்கப்பட்டவர்களை வெளியில விட்டு புதிய முகங்களை கொண்டு வாங்க. இங்க இன்னொரு கட்சிக்கான தேவை ஒருபோதும் இல்லை. சரிதானே? இது கொள்கை இணைவு என்று சொல்றது அல்லது ஒரு ஆட்சி அமைப்புக்கான இணைவு என்று சொல்றதுல எங்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை. நீங்கள் எந்த கொள்கைகளை முன்னிறுத்தி வெல்றீங்களோ அதே கொள்கையோட இருக்க. இன்று தாயகத்தை பொறுத்தவரையில இன்று ஒரு புதிய சிந்தனையற்ற முதியவர்கள்லாம் அரசியல் கட்சிகளே தொடர்ச்சியாக இருக்கின்றார்கள். புதியவர்கள் புதிய சிந்தனையுடன் அரசியல் கட்சிகள் வந்தால்தான் இந்த நவீன உலகத்திலே இந்த எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை அடையக்கூடிய வாய்ப்புகளை கூட நாங்கள் எட்டக்கூடியதா இருக்கு. கட்சிகளின் யாப்பு அமைப்புகள் அப்படி இருக்கிறதால அங்க ஒரு ரிவல்யூஷன் நடக்காது, எப்பவுமே நடக்காது. அந்த மாற்றம் நடக்கிறதுக்கு அவர்கள் விரும்ப மாட்டாங்க சொல்லி சொன்னா அந்த மாற்றம் வந்துட்டா தங்களுடைய பதவிகள் பாதிக்கப்பட்டுறது உண்மை. ஆனா அந்த கட்சியை சார்ந்த உன்னதமான பல இளைஞர்கள் இருக்காங்க. எல்லா கட்சியிலையும் சொல்றேன். எங்கட ஐடியல் என்ன, எங்களுக்கு ஒரு கட்சி பொதுவா ஒன்று இருக்க வேணும். ஆரம்பத்துல 22 பேரை வச்சு கொண்டிருந்தேன் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இந்த எத்தனை பேர் இருக்குது, எத்தனையாக பிரிஞ்சு போயிருக்குது, எத்தனை துண்டங்களாக போய் நிக்குது. அப்ப அவர்களை இணைக்கிறதுக்கு ஒரு சக்தி இருந்துச்சு, 22 பேர் வந்து. அப்ப இந்த காலத்துல ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு பொதுவான இயக்கம் இருந்தால் அந்த 22 போன்ற ஒரு சக்தியான ஒரு பிரதிநிதிகளை பெற இயலாதுன்றது சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமா. அப்ப நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப நாங்கள் மற்ற இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப நாங்கள் இந்த செம்மணி விடயத்திற்கே வருவோம்.
இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஆதரவாக வடமராட்சி பக்கங்களிலும் ஒரு போராட்டம் நடைபெற்றதாக அறிந்தோம். திருவண்ணாமலையில் சில விஷயங்கள் நடப்பதாக அறிந்து கொண்டோம். அது பற்றி வடமராட்சி சொல்ல முடியுமா? வடமராட்சி மட்டுமல்ல, திருவோணமலையில் நடைபெற்றிருக்கிறது, மட்டக்களப்பில் நடைபெற்றிருக்கிறது. அம்மாறை ஒழுங்கமைப்பாளர்களும் தாங்கள் செய்ய தொடங்கினோம் என்று சொன்ன எல்லா இடமும் இலங்கை மட்டுமல்ல புலம்பெயர் நாடுகள்ல இருந்து அவ்வளவு ஆறுதல் வருது, ஆதரவு வருது. மக்கள் அதை உண்மையிலேயே நேசிக்கிறார்கள். இந்த மாற்றம் இதெல்லாம் இதுல யாரும் இதுல ஏன்னா எங்களுக்கு வாக்கரசியல்ல முக்கியம் இல்லை. அதனால ஒருத்தருமே உரிமை கோரல. இது நான் செய்தது, இது நான் தான் முன்னுக்கு நின்றான், இது நான் தான் தொடக்கிறேன் என்று யாரும் சொல்லல. இதுல யாராவது ஒருத்தர் கூட மக்கள் செயல் என்ற செயற்பாட்டாளர் என்று சொல்லியிருப்பாரு தவிர இங்க பிரதானமா எங்களுக்கு கட்சி இல்ல, தலைவர் இல்ல, செயலாளர் இல்ல, பொருளாளர் இல்ல, அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை. ஏற்பாட்டாளராக இங்க ஒருத்தர் மீடியாவை சந்திச்சு கொண்டிருப்பார், அங்க ஒருத்தர் லைட் வேலை செஞ்சு கொண்டிருப்பார். அப்ப அவைக்கு எல்லாருமே மக்கள், இதுல எல்லாருமே மக்கள் செயல். அதான் பேர் மக்கள் செயல். இங்க ஒருத்தரை முன்னிலைப்படுத்தி இல்லை, ஒருத்தரை அடையாளப்படுத்தி இல்லை. அப்ப ஏனென்றா எங்க நாங்கள் முன்னிறுத்த வேண்டி வருது, எனக்கு தேவையான ஒரு வாக்கரசியல் என்ற ஒரு நிலைமைக்கு வந்தோம்னா நான் என்ன நானே முன்னிறுத்த வேண்டி இருக்கு. எந்த பிரதிபலனும் பாராம நிக்கிறேன்னு சொல்லி சொன்னா நான் முன்னுக்கு நின்றா என்ன பின்னுக்கு நின்றா. ஆனா எங்களை கொள்ளைய அந்த நாங்கள் எடுத்த காரியம் நடந்து முடிஞ்சா காணுமன்ற ஒரு இதையே சுத்தி இருந்தா போதும். ஒரு இடைப்பட்ட காலத்திலே இந்த செம்மணி புதகுழி விவகாரம் பெரிய அளவிலே நடந்து கொண்டு முடிந்து அந்த சந்தர்ப்பத்திலே வந்து ஒரு தமிழ் அரசியல்வாதியினுடைய முன்னெடுப்பில் அங்கு ஒரு பூங்கா அமைப்பதற்கு கூட முயற்சிக்கப்பட்டதாக கேள்விப்படுகிறோம். அது இந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. பூங்கா இல்ல, அதுல ஒரு கிரிக்கெட் மைதானம் மைதானம் ஆமா ஆமா மைதானம் ஒன்று பெறவென்றதற்காக பார்வையிடப்பட்டது பூர்வாங்க நடவடிக்கைகள். ஆனால் அது சாத்தியமா இருக்கவில்லை. ஏனென்றால் இலங்கை துடுப்பாட்ட சங்கத்தால் ஏற்கனவே மண்டதீவில காணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக அவர்கள் அந்த ப்ரொபோசல் வந்து அங்க கொண்டு வரணும் என்ற நிலையில செம்மணியில அதுக்கான சாத்தியம் இல்லை. என்னன்னு சொன்னா இது ஒரு மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம். என்னன்னு சொன்னால் 600க்கும் மேற்பட்ட தமிழர்கள் என்பதற்காகவே படுகொலை செய்யப்பட்ட ஆண்கள், பெண்கள், எளியவர்கள், குழந்தைகள், பச்சை குழந்தைகள் உட்பட கொலை செய்யப்பட்ட அந்த இடத்தில் தமிழ் அரசியல்வாதிகளுடைய அனுசரணை உடனேயே ஒரு மைதானம் அமைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கப்பட்டது என்பது வந்து ஒரு பெரிய ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு அவமானமான விடயம். தமிழ் மக்களுக்கு நிகழ்த்தப்பட்ட எந்த ஒரு அனர்த்தத்துக்கும் பின்னால ஒரு தமிழர் ஒவ்வொரு ஏதோ தான் தமிழருக்கு நிலை. அப்ப இந்த ஒரு சந்தர்ப்பம் மட்டும் இல்ல, காலம் அதுதான் சொல்லி கொண்டிருக்கு. காலம் அப்படியே திருப்பி திருப்பி வரலாறு திரும்பி வந்து கொண்டிருக்கு. அப்ப அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. இந்த ஒரு செயற்பாடு இல்லை, அத்தனை செயற்பாடுகளிலும் அவர்களது அந்த நிலைப்பாடு தங்களுடைய சுயநலன் கருதி இருந்தபடியா பாதிக்கப்பட்டது மக்களாக இருந்தார் ஒவ்வொரு பகுதியும். நல்லது. நாங்கள் நிறைவு செய்கிற நேரத்தை நெருங்கிவிட்டோம். நீங்கள் இப்ப அந்த இருட்டிலும் உங்களுடைய வாகனத்தில் இருந்து இப்பொழுது நீங்கள் எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். அங்கு அந்த போராட்ட களத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்றீர்கள். அங்கு உங்களுடைய அமைப்பு சார்பாக வேறு யார் யார் நிற்கிறார்கள் என்பதை பற்றி கூற முடியுமா? பெரும்பாலான உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இருக்காங்க. நாளைய நாங்கள் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்ற நிலையில அவர்களுக்கான உணவு, குடிநீர் முதல் கொண்டு இந்த போராட்டத்தின் அடிப்படையான இது மக்களை போய் சென்றடைந்ததற்கான பிரதான இலக்கையை நாங்கள் சொன்ன மக்களின் இயல்பு வாழ்க்கை இங்கு பாதிக்கப்படாது. வளமையான போராட்டங்கள் போல நான் தனிப்பட்ட முறையில நான் சொல்றேன், அமைப்பு சார்பில் இல்ல, தனிப்பட்ட முறையில எனக்கு பூரண கதவடைப்பு அப்படியான வகையில ஒரு எதிர்ப்பை காட்டுறதுல எனக்கு பொதுவாக உணர்ந்து இல்லை. ஏனென்றா வாழ்வாதாரத்தையும் எங்கட மக்கள் நான் ஒரு மருத்துவராக இருக்கிறபடி அந்த வேதனை தெரியும். அன்றைய தினம் ஒரு கிளினிக் இருக்கும், ஒருவருக்கு மஸ்க் கிடைக்காட்டி அவர் கண்டைக்கு மருந்து இல்லை என்றால் அவர் பாவம். ஒரு அண்டநாடு உழைக்க போறப்ப அந்த மக்களுக்கு என்ன செய்யும், அடித்தட்ட மக்களுக்கு இந்த போராட்டங்கள் எங்களுக்கானது அல்ல என்ற ஒரு வெறுப்பு நிலை ஏற்படும். அதுல நாங்கள் இப்ப நாங்கள் அதை என்ன உனக்கு அதை எப்படி அனுஷ்டிக்க விருப்பமோ நீங்கள் அதை அப்படி அனுஷ்டிக்க. புலம்பெயர்ல இருக்கிற இந்த உறவுகள்கிட்ட கேட்கிறோம், நீங்கள் அனுஷ்டிக்க விருப்பம்னா நீங்க வேலை செய்யற இடங்கள்ல கையில ஒரு கருப்பு பட்டி அணிஞ்சோன்னா அன்னைக்கு வேலையை செய்யும். அப்ப உங்களோட கூட வேலை செய்யறவர் என்னன்னு கேட்பாரு, அதை சொல்லல. உங்களுக்கு அந்த நேரம் வேற விருப்பம்னா கடையை பூட்டிட்டு வாங்க, அல்லது ஆரம்பத்தை எல்லாம் கடையை போட்டு அல்லது ஒரு விளக்கப்பத்தை வச்சு வைங்க கடையில. எல்லாமே போராட்டத்தின் சிலர் இடத்துக்கு கேட்டுச்சுன்னா தூரத்துக்கு இருந்து வரோம் பஸ் ஒழுங்கு செய்வீங்களான்னா நாங்கள் ஒரு 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 சினம் கொண்டு ஒரு அறச்சீட்டம், சரியாக சொல்லப்போன ஒரு அறச்சீட்டம் கொண்டு வந்த சாதாரண பொதுமக்கள், எந்த விதமான பின்னணிகளும் எங்களுக்கு இடையில இல்லை. எங்கள்கிட்ட ஒரு நிதி பின்புலமோ இதுவும் இல்லை, கையில உள்ள காசுகள் அதுல வச்சு செய்து கொண்டிருக்கிறோம். யாராவது வந்து
நாங்கள் இதை செய்கிறவா என்று கேட்டா நாங்கள் ஓமன்னு சொல்றோம். பந்தல நான் பொறுப்பெடுக்கவா இந்த அப்படின்னு கேட்டோம். அணை நாங்கள் இந்த பகிரங்கமா யாரும் மன்னிக்கவும், இந்த அணையா விளக்கு போராட்டத்தை நீங்கள் செய்ய போத ஆரம்பித்த பொழுது உங்களுக்கு காவல்துறையிலிருந்து ஏதாவது தடைகள் அல்லது முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டதா? அவர்களது புலனாய்வுத்துறையாளர்கள் சம்பந்தப்பட்ட ஏற்பாட்டாளர்களுடைய வீடுகள் வேலைகள் அங்க வந்து விசாரிப்புகள் அது ஒரு சாதாரணமான நடவடிக்கையா தான் அவர்கள் நேரவே வந்து எங்களை சொல்லினோம். இது எங்களோட நார்மல் ப்ரொசீஜர், நாங்கள் செய்யறோம் என்று சொல்லினோம். 2 நாளாக இங்க தங்கி இருக்கிறார்கள். 2 புறத்திலேயும் காவல்துறையினர் இருக்கணும். இதுல நேரடியாக வந்து எந்த இடையூறையும் செய்யல. ஆனா இருக்கக்கூடியவர்களது விவரங்கள் வந்து தேட்டப்படுகிறது. அது அவர்கள் நேரவே வருகினோம். நான் கூட என்னோட சந்திச்சவர்கிட்ட போன் நம்பரையே நேர்ல கொடுத்தேன். உங்களுக்கு எந்த விவரம் தேவையோ என்னட்ட கேளுங்க, என்னட்ட அங்க போய் விசாரிக்கிறீங்க, என்னட்ட கேளுங்க, நான் சொல்றேன். மடியில கிணம் இல்லை, அதால பயம் இல்லை. இது ஒரு வெகுஜன அரசியல் நீதி கேட்கிற ஒரு போராட்டம் தான், வேற ஒண்ணு. இதுக்கு வேற எந்த சாயமும் இல்லை. அப்ப இதுக்கு ஒரு பின்புலம் இல்லை. இப்ப இது 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 ஒரு அப்ப சிலர் கட்டமைக்கலாம், சில நேரம் உள்ள பாக்க இவர்களுக்கு லட்சக்கணக்கில் வருது, கோடிக்கணக்கில் இங்க வந்திருந்து பார்த்தா தான் தெரியும். அப்ப சிலர் இப்ப இந்த நாளையான் போராட்டத்துக்கு ஒரு 300 பதாகைகள் தயாரிக்கப்படுது. நேற்று ஒருத்தர் வந்தார், அவர் வந்து நான் இதை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று அவர் செய்யறேன். ஒருத்தர் வந்து நிக்கிறவர்களுக்கு 2000 தண்ணி போத்துல தான் இறக்கி வச்சுட்டு போறேன். சரிதான். அப்ப மக்கள் வந்து அவர்களாவே பொறுப்படுத்திக் கொள்ளும், அவர்களாவே செய்யணும். மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஜனநாயக ரீதியான மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டங்கள்லாம் இன்று தேவை. நல்லது. திரும்பி உதயசீலன் அவர்களே, மன்னிக்கவும் உதயசீலன் அவர்களே, நீங்கள் இந்த மிகவும் நேரம் சென்ற பின்பும் எங்களுடன் கலந்து இந்த செம்மணியில் நடைபெறுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டம் பற்றி விளக்கி இருந்தீர்கள். மிகவும் நன்றி. நீங்கள் கூடிய அளவுக்கு இந்த கையெழுத்து போராட்டத்தை மக்களிடம் கையெழுத்துக்களை வாங்கி மனித உரிமை ஆணையாளரிடம் சமர்ப்பியுங்கள். பின்பு என்ன நடக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒரு வேண்டுகோள், அந்த ஆன்லைன் பெட்டிஷன் வந்து நாங்கள் போட்டிருந்தோம். அதற்கு புலம்பெயர் மக்களுக்கு சொல்லுவோம், அந்த ஆன்லைன் பெட்டிஷன்ல நீங்கள் காரணங்கள் வந்து நீங்கள் சைன் பண்ணுங்க. ஆன்லைன் பெட்டிஷன் எங்களோட மக்கள் செயல் என்ற முகநூலாக இருக்குது. நீங்கள் அதுல அத்தனை பேரும் சைன் போடுங்க. மற்றது அதுல எந்த விதமான கட்டணங்களும் கட்ட வேண்டாம். அது எங்களுக்குரிய பணம் இல்லை, அந்த இணையதளத்துக்குரிய பணம் தான். எங்களுக்கு எந்த பணம் இல்லை. உங்களுடைய ஆதரவை நீங்கள் வீட்டுல இருந்தே அந்த ஆன்லைன்ல அந்த பெட்டிஷன்ல வந்து நீங்கள் சைன் பண்ணி ஆதரவு தருமாறு புலம்பெயர்ல, குறிப்பாக புலம்பெயர்ல இருக்கிற அல்லது தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நாங்கள். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.